கோவை கரும்பு கடை வியாபாரிகள் நல சங்கத்தின் புதிய சங்க அலுவலக திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை பாலக்காடு சாலையில் உள்ள கரும்பு கடை பகுதியில் துணி கடைகள், ஜுவல்லரி, உணவகங்கள், ஃபேன்சி கடைகள், சூப்பர் ஸ்டோர்ஸ் என வீட்டு உபயோகம் தொடர்பான அனைத்து பொருட்களை வியாபாரம் செய்யும் நூற்றுக்கணக்கான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இதுபோன்று வியாபாரம் செய்து வரும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் வகையில் கரும்பு கடை வியாபாரிகள் நல சங்கம் செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அதே பகுதியில் உள்ள பாரத் நகர் 2வது வீதியில் சங்கத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் வகையில் புதிய அலுவலகம் துவங்கப்பட்டது. இதற்கான துவக்க விழாவில் கரும்பு கடை வியாபாரிகள் நல சங்கத்தின் தலைவர் சிராஜுதீன், செயலாளர் சையது முஸ்தாக் ஆகியோர் தலைமை வகித்தனர். இதில் கௌரவ ஆலோசகர் முகமது யூசுப், துணைத் தலைவர் நசீர், துணை செயலாளர் ஹக்கீம், இணை தலைவர் சம்சுதீன், இணை செயலாளர் அப்துல் மாலிக், பொருளாளர் சம்சுதீன், மேலாளர் பைசல் ரகுமான், தணிக்கையாளர் அபுதாகிர், இணை மேலாளர் முகமது ராஃபி மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் அபுதாகிர், முகமது இக்பால், ரோஷன் அஷ்ரப், அப்துல் சலீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதிய அலுவலகம் துவங்கப்பட்டதை தொடர்ந்து சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வெளிமாவட்டங்களிலிருந்து தினமும் ஏராளமான பொதுமக்கள் கரும்பு கடை பகுதிக்கு வந்து பொருட்களை வாங்கி செல்வதாகவும், எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதிக்கு வங்கி ஒன்றை அமைக்க முன்வர வேண்டும் எனவும், மேலும் பொது கழிப்பிடம், மருத்துவமனை, அரசு உயர்நிலைப் பள்ளி போன்ற கட்டமைப்பு வசதிகளை இந்த பகுதியில் ஏற்படுத்தி தர வேண்டும் என கரும்பு கடை வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அஸ்ஸலாமு நான் ஹாஜி ஏஜே சிராஜுதீன், வியாபாரிகள் சங்க தலைவர் பேசுகிறேங்க. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. நாங்கள் இங்கே வியாபார நலச்சங்கம் அப்படின்னு சொல்லிப்பட்டு இன்று ஆரம்ப விழா திறப்பு விழா செய்திருக்கிறோம். இன்னைக்கு கரும்பு கடை பகுதியில் பார்த்தீங்கன்னா பல காலமாக ஒரு தொழில் சங்கம் இல்லாமல் இருந்தது வியாபாரிகளுக்கு. அது நல்லபடியாக ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மாதத்தில் அது ஒரு சங்கமாக ஒரு ஐடியா பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியால் ஒரு சங்கமாக ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு கட்டமாக நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு ஒரு நல்லபடியாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு எல்லாம் முடிவு செஞ்சு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதோடைய நோக்கம், சங்கத்தோடைய நோக்கம் என்னன்னா முழுக்க மக்களுடைய பலனுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா திருமண உதவி, நம்மளால ஒரு சங்கத்தினால என்னென்ன உதவிகள் முடியுமோ அத்தனை உதவி பண்ணக்கூடிய இடத்துக்காக நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அதுக்கு நல்லபடியாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்துடைய அடுத்து ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கு பயனுள்ள நிகழ்வாக இருக்கும், ஒவ்வொரு இதாக இருக்கும். இன்னைக்கு கரும்பு கடை வியாபாரத்தில் எல்லாருமே ஒரு தொழிலாக இருந்தோம், தனித்தனியாக பிரிவுபட்டு இருந்தோம். இது எல்லாமே ஒரு ஒன்று சேர்த்துறதே ஃபர்ஸ்ட் ஒரு வெற்றி தான். அது ஒரு 500 வியாபாரி ஒன்று சேர்ந்து ஒரு சங்கமாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சங்கத்துடைய பயன் நிறைய கடைகள் இருக்கு, இன்னைக்கு நிறைய கடைகள் இருக்கு. அதே மாதிரி வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா கரும்பு கடைக்கு வியாபாரம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் வர்றாங்க. அதுவும் வியாபாரிக்கு சிறப்பான முறையில வர்ற வாடிக்கையாளர்களுக்கு நம்ம கம்மியான ரேட்டா, குறைஞ்ச ரேட்டா கொடுத்து நல்லபடியா வியாபாரம் பண்ணி இன்னும் வியாபாரத்தை பெருக்கி இந்த கரும்பு கடையை ஒரு வியாபார ஸ்தலமா பெருக்கணும்னு ஒரு சங்கம் முடிவு செஞ்சிருக்கு. ஏன்னா வியாபாரிகள் பலவிதமான வியாபாரிகள் இருக்கிறாங்க. அதை முதல்ல ஒருங்கிணைச்சு பண்ணது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக இப்போ டெவலப்மெண்ட், கரும்பு கடையில் குறுகிய காலத்தில் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. டெவலப்மெண்ட் இதை மென்மேலும் நம்ம அதிகப்படுத்துறதுக்காக முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்புறம் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து இங்கே மெட்ரோ கொண்டு வந்துட்டு திட்டம் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னும் மக்கள் இன்னும் உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போது நம்மளுக்கு வியாபாரங்கள் அதிகப்படுத்து என்னென்ன திட்டங்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்து எப்படி டெவலப் பண்ணுங்கிறது கூட்டு முயற்சி எடுத்து அதை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது பேங்க் நம்ம இங்கே ஒரு பேங்க்கில் பேசிட்டு ப்ரைவேட் கன்சல்டில் பேங்க்கில் பேசிட்டு வந்திருக்கோம். அங்கே அக்கௌண்ட் நிறைய நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நாங்கள் இங்கே பேங்க் கொண்டுட்டு வரக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது நலத்திட்டங்கள் சொல்லியிருக்காரு. நிறைய நலத்திட்டங்கள், வட்டியில்லா கடன் ப்ளஸ்ஸு மருத்துவ உதவி, கல்வி உதவி, அப்புறம் இது மாதிரி பல திட்டங்கள் நாங்கள் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் இது எல்லாமே ஒற்றுமை இருந்து இப்போ 300 கடை பைக்கு எங்களுக்கு இது வரைக்கும் சங்கத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 வியாபாரிகள் இருக்கிறாங்க. வியாபாரிகளை ஒன்றுபட்டு கொண்டு பண்ணும்போது பல அரசு நலத்திட்டங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதை அரசு நலத்திட்டங்கள் என்னென்ன கிடைக்குதோ அதையெல்லாம் நாம் பயன்படுத்தி இன்னும் மென்மேலும் வியாபாரத்து பெருக்கில் எங்களோட நோக்கமாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம வியாபாரி சங்கத்தோட கோரிக்கை என்னன்னா, நம்ம அந்த கரும்புக்கடை பகுதியில் வெளியிருந்து நிறைய பேர் வர்றாங்க அந்த இதில் வர்றதுக்கு. ஆனால் இங்கே பேங்கு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலு, அந்த மாதிரி அதே மாதிரி அந்த இங்கே கேர்ள்ஸ் ஸ்கூலு, ஹைஸ்கூல், கேர்ள்ஸ் ஹைஸ்கூலு இதுவுமே கிடையாது இந்த கரும்பு கடையில். மெயினாக அந்த கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லை. அது நிறைய எல்லாரும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. அந்த எதுவுமே நோக்கம் இன்னும் கவர்மெண்ட் இது பண்ணலாம். அதுதான் அந்த கோரிக்கை நம்ம மெயினாக
வியாபாரி சங்கம் வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த ரோட்டுக்குள்ளே இந்த டிராஃபிக் மூலியமாக அந்த டிராஃபிக் நிறைய டிராஃபிக் விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த போலீஸு, இந்த டிராஃபிக் போலீஸு ஒரு ஆள் டெய்லி நைட்டு இந்த ஈவினிங் டைமு அந்த மாதிரி ஃபுல் கரும்பு கடைக்குள்ளே ஒரு டிராஃபிக் போலீஸ் முக்கியமாக வேணும். அந்த கோரிக்கை நம்ம அந்த வியாபாரி இதோட கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த கரும்பு கடை வியாபாரிகள் நலச்சங்கம் ஓப்பன் பண்ணது முழுக்க இங்கே இருக்கக்கூடிய கரும்பு கடை வியாபாரிகளுடைய நலனுக்காக ஒரு ஃபர்ஸ்ட். அது செகண்ட் என்னன்னா, இந்த வியாபாரிகள் வந்து அதிகமான நன்மை அடையணும். அதுதான் வந்து நம்மளுடைய முதல் ஒரு நோக்கமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் பிரிஞ்சிருந்தோம், ஒருங்கிணைப்பு ஆக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒருங்கிணைப்பு ஆக்கினதுக்கப்புறம் இந்த வியாபாரிகளுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த கூட்டாக இருந்தால் தான் வந்து வியாபாரிகளுக்கு நிறையா இந்த கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பலன்களும், இனி வேற நம்ம ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் வியாபாரத்தை அதிகப்படுத்துறதும், இந்த மாதிரியான நிறைய பிளான்கள் சங்கத்தில் இருக்குது. அது இந்த ஒற்றுமைக்காக இதை வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிட்டோம். அப்போ இது இன்னும் மேலே கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே நிறைய நம்மளுக்கு வந்து தேவைகள் இருக்குது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து பார்க்கிங் வசதி ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு பார்க்கிங் வசதியை வந்து ஏற்படுத்திருக்கு. கவர்மெண்ட் வந்து எங்களுக்காக வேண்டி ஒரு முயற்சி வந்து செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கழிப்பிறைங்கிறது வந்து இல்லை. அதை வந்து ஏன்னா வியாபாரம் அது இதுன்னு அதிகப்பறம் பண்ணும்போது வெளியிருந்து மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதுவும் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து வைக்கிறோம். அதே மாதிரி இன்னும் நிறைய இந்த பேங்க்கு இப்போ சொன்ன மாதிரி பேங்க்கு இங்கே வந்ததுன்னா வியாபாரிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த பேங்க்கு வர்றதுக்கு உண்டான முயற்சி வந்து சங்கம் எடுத்துகிட்டு இருக்குது. சில அது வந்து வெற்றி அடையும்.